Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 1.29 அதான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில். பார்க்கலாமா? இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸாம்பிள் 1.29ல test for consistency of the following system of linear equations and if possible solve 4 equations கொடுத்து சால்வ் பண்ண சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி சால்வ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்றாங்க? consistency of the following system of linear equations. இந்த linear equations ஓட சிஸ்டத்தோட consistency இது வந்து கன்சிஸ்டன்சி இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணணுமா. டெஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அது வந்து கன்சிஸ்டண்டா இருந்தா நம்ம அதை சால்வ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்கன்சிஸ்டன்ட்னா நோ சொல்யூஷன் எழுதிடலாம். ஓகே ஓகே இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இது கன்சிஸ்டன்சி டெஸ்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிட்டு அதுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா எக்லான் ஃபார்முக்கு வர வச்சதுக்கு அப்புறமா ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம இப்படி தான் எழுதுவோம் இல்லையா? ஏ பாபி இந்த மாதிரி தான் எழுதுவோம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸு. நார்மல் ஏ மேட்ரிக்ஸ் வந்து இப்படி இருக்கும். இது ஏ. ஓகே, நம்ம வந்து ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அன்னோன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை இருக்குது அதுவும் பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் கன்சிஸ்டன்சி வரும், எதுக்கெல்லாம் இட் இஸ் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் எழுத முடியும்? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸுக்கு எழுதலாமா? கரெக்டா? அப்புறம் யூனிக் சொல்யூஷன்ஸுக்கு எழுதலாமா? யூனிக் சொல்யூஷன்ஸ்க்கும் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ்க்கும் எழுதலாம். எப்போ இன்கன்சிஸ்டன்ட் வரும்னா நோ சொல்யூஷனுக்கு தான். ஓகேவா? நோ சொல்யூஷன் இன்கன்சிஸ்டன்ட். ஓகே, இன்கன்சிஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அந்த மாதிரி நம்ம எழுதிட்டு அப்புறமா நம்மள இந்த XYZ கண்டுபிடிக்க சொல்றாங்க, சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்றாங்க இஃப் பாசிபிள். ஓகே, கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா ஈக்குவேஷன்ஸும் எடுத்து எழுதிக்கலாம். 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கா? 1 2 3 4 எடுத்து எழுதிக்கோங்க. x plus 2y minus z is equal to 3. 3x minus y plus 2z equal to 1. x minus 2y plus 3z equal to 3. Last equation x minus y plus z plus 1 equal to 0. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் இருக்கிறது மட்டும் தான் இங்கே இருக்கும். ஆனால் லாஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டும் இந்த இடத்துல இருக்குமே. ஆனால் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு இருக்க வேண்டாம். எல்லா ஈக்குவேஷனுக்கு இருக்கிற மாதிரியும் காமனாக வேரியபிள்ஸ் மட்டும் இருந்தால் போதும் ஒரு சைடில். அதனால கான்ஸ்டன்ட்டை ரைட் சைடு எடுத்து வந்துடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ஈக்குவல் டு அந்த +1 வந்து ரைட் ஹேண்ட் சைட் போயிடுச்சுன்னா -1 ஆகிடும். ஓகேவா? -1 ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிச்சு. இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி மாற்றணும். அப்போ தான் நம்மளால ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத முடியும். இப்போ நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை எழுதலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் ஏ பார் பி அந்த மாதிரி நம்ம எழுதுவோம். ஏ மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும். பி மேட்ரிக்ஸ்ல வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் 3 1 3 -1லாம் பி மேட்ரிக்ஸோடது. ஓகே, ஆகுமெண்டட்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம ஒன்றா சேர்த்து எழுதும் போது நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம், சேர்த்து எழுதும் போது. ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுங்க. எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இட் இஸ் அண்டர்ஸ்டுட். எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல 1 இருக்குன்னு அண்டர்ஸ்டுட். ஓகேவா? அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகே, இதெல்லாம் சிம்பிள் ஜென்ரல் நாலேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதலாம். 1 3 1 1. நெக்ஸ்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதலாமா? 2 -1 -2 -1. ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எழுதலாமா? -1 2 3 1. இது ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எழுதியாச்சா? இப்போ நம்ம அடுத்து என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுக்கு
ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுத போகிறோம். எழுதுனா என்ன வருதுன்னு பாருங்க. எழுதுனா 3 1 3 -1. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணோம்னா எக்லான் ஃபார்முக்கு வர வைக்கணும். இப்போ எக்லான் ஃபார்ம்னா என்னது? இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஓகேவா. இப்போ நம்ம இதை எக்லான் ஃபார்முக்கு மாற்றி ஆகணும். எக்லான் ஃபார்முக்கு எப்படி மாற்றுறது? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பிரின்சிபல் டயகனல்னு ஒன்று இருக்குமா. இது வந்து 4x4 மேட்ரிக்ஸ் டோட்டலாக தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து தனி மேட்ரிக்ஸ், இது தனி மேட்ரிக்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாமே சேம் மேட்ரிக்ஸ். இப்போ ஒன்றா இருக்கிறனால ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அது டோட்டலாகவே அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும். அது 4x4, 4 ரோ 4 காலம் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பிரின்சிபல் டயகனல் இருக்குமா. ஓகே, பிரின்சிபல் டயகனல் சென்டர்ல இருக்க எலமெண்ட்ஸ். இப்போ இந்த பிரின்சிபல் டயகனலுக்கு கீழே இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணணும்? எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். எக்லான் ஃபார்ம்னா என்னது? கீழ் டயகனலுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஜீரோஸா இருக்கணும், அவ்வளவுதான். டயகனலுக்கு கீழே இருக்கிற எல்லாமே ஜீரோஸா இருக்கணும். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஓகே, லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கணும். அதை நம்ம பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். அதான் ரோ எக்லான் ஃபார்ம் வந்துருச்சுன்னா போதும், ஈஸியாவே நம்ம சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணிடலாம். அது வந்து கன்சிஸ்டண்டா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. அப்புறம் தான் அந்த கன்சிஸ்டன்டி டெஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லோ எக்லான் ஃபார்ம் வரணும். எக்லான் ஃபார்ம்னே சொன்னா போதும், எக்லான் ஃபார்ம் வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்னா ரோஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தான் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து 4x4ன்னு இருக்கு இல்லையா, அதனால நம்ம ஒரே ஸ்டெப்ல 3 ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ரோல. அது வந்து 3x3 இருந்துச்சுன்னா வெறும் 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பண்ண முடியும். ரோ 2 ரோ 3 இல்லை ரோ 1 ரோ 2 அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனா இங்க வந்து 4x4ல இருக்கு. அப்ப நம்ம மினிமம் மேக்சிமம் நம்ம 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஒரே ஸ்டெப்ல பண்ணிடலாம். இப்போ பண்ணலாமா? இப்போ பாருங்க, நோட்டீஸ் பண்ணுங்க எப்படி பண்றோன்றத நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா ரோ 2 ரோ 3 ரோ 4 ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன வரணும், இந்த இடத்துல 0 வர வச்சிடலாமா. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துலலாம் 0 வர வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த 2 பிளேசஸ்ல 0 வர வச்சுட்டு நெக்ஸ்ட் லாஸ்டா இந்த 1 இருக்கிற இடத்துல 2 இருக்கலாம் ஓகேவா. அந்த ஸ்டெப்ல தான் நம்ம போக போறோம். ப்ரொசீஜர் அப்படிதான் பண்றது தான் ஈஸி நம்மளுக்கு ஓகேவா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ 2 எப்படி 0 ஆக்குறது? ரோ 2ல வந்து 3 இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்பர் 3 இருக்கு. அப்ப ரோ 2 மைனஸ் 3 ரோ 1 எழுதலாமா. ஓகே, ரோ 2 மைனஸ் 3 ரோ 1. ரோ 1 இருக்கிற இடத்துல 1 இருக்கு, அதை நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா 3 ஆல சப்ராக்ட் பண்ண நம்மளுக்கு எவ்வளவு வரப்போகுது? 0 தானே வரப்போகுது. அப்ப 0 வந்துருச்சு இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் ரோ 2 வந்து நான் அப்படி பண்ணிக்கிறேன். ரோ 3 பாத்தீங்கன்னா ரோ 3 மைனஸ் ரோ 1 பண்ணாலே போதும். ரோ 3 மைனஸ் ரோ 1 பண்ணாலே போதும். ஏன்னா ரோ 3யும் ரோ 1 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 தான், அதனால 1 மைனஸ் 1 வந்து 0 தான் வரப்போகுது நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோ 4க்கும் அதே தான். ஏன்னா ரோ 4லயும் என்னது 1 இருக்கு, ரோ 1லயும் 1 இருக்கு ஓகேவா. நார்மலா நம்ம என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணாலே நம்மளோட வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்க, ரோ 4க்கு என்னது, ரோ 4 வந்து அதே மாதிரி ரோ 4 மைனஸ் ரோ 1 பண்ண போறோம். இப்போ நம்ம பண்ண போற ஆப்ரேஷன்ஸை வந்து ரஃப் காலம்ல போட்டுக்கோங்க ஓகேவா. ரஃப் காலத்துல போட்டிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கிடையாது ஓகேவா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் ரோ 2 எடுத்து எழுதிக்கிறேன். ரோ 2 என்னது, இங்க இருக்க ரோ 2 அப்படியே எடுத்து எழுதுங்க. ரோ 2 என்னது 3 மைனஸ் 1 2 1 3 மைனஸ் 1 2 1. இப்போ ரோ 1 நம்ம 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ரோ 1 என்னது, இதான் ரோ 1, அது நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 1 3s are 3 2 3s are 6 minus 1 3s are minus 3 3 3s are 9 அந்த மாதிரி எழுத போறோம் ஓகேவா. 3 6 minus 3 9 ஓகே. 3 ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போற ஸ்டெப் என்னன்னா சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்ணி இல்லாமா, ஏன்னா நம்மளோட ஆப்ரேஷன் அதான். அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு என்ன வரும், 0 வரும் ஓகேவா. இப்போ பாருங்க, 3 எல்லா இடத்துலையும் நீங்க நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் சைன் போட்டுக்கணும்.
ஓகேவா? இப்போ இங்கே மைனஸ் மைனஸ் 2 மைனஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகும்? பாசிட்டிவ் ஆகிடும். ஓகேவா? மைனஸ் மைனஸ் பாசிட்டிவ் ஆகிடும். அதனால அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 3 0 வந்துடும். -1 -6 வந்து ரெண்டும் சேம் சைன்னால ஆட் பண்ணிக்கலாம். 6 + 1 வந்து 7 -7. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 + 3 இது வந்து மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அதனால 2 + 3 நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 5 வரும். ஓகேவா? 1 -9. அப்போ ரெண்டும் ஆப்போசிட் சைனை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா -8 வருமா? லார்ஜஸ்ட் நம்பர் சைன் எது? நெகட்டிவ்ல இருக்கு. இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க என்னது? ரோ 2. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ரோ 2. இது நம்ம அப்படியே எடுத்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே எடுத்து எழுதிடலாமா? ரோ 2வை ஃபர்ஸ்ட் ரோ 1 எடுத்து எழுதுங்க. ரோ 1 என்னது? 1 2 -1 3. இப்போ ரோ 2 என்னது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? 0 -7 5 -8. இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரோ 2. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரோ 3க்கு பண்ண போறோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரோ 3 பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ரோ 3 எடுத்து எழுதிக்கோங்க. ரோ 3 எழுதிக்கிட்டீங்களா? இப்போ ரோ 3 எது ரோ 3? இங்க இதான் ரோ 3. அப்போ ரோ 3 என்ன பண்ணலாம்? எடுத்து நோட் பண்ணிட்டு ரோ 1ஓட சப்ராக்ட் பண்ணிடலாம். ரோ 3 என்னது? 1 -2 3 3. இதான் ரோ 3. ரோ 1 என்னது? ரோ 1 வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அதான் ரோ 1. அப்போ 1 2 -1 3 தான் ரோ 1. இது அப்படி நம்ம நேச்சுரலா சப்ராக்ட் பண்ணாலே போதும். நார்மல் சப்ராக்ஷன். ஓகேவா? இப்போ மைனஸ் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஓகே, அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஓகே, இந்த இருக்க -1 வந்து +1 மாறுறதுக்கு மாறிடும். பார்த்தீங்கன்னா 1 - 1 வந்து 0 ஆகிடும். -2 -2 வந்து -4 ஆகிடும். சேம் சைன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லார்ஜஸ்ட் நம்பர் சைனு மைனஸ். இப்போ 3 + 1. ஓகேவா? அது +1 அதனால 4. 3 -3 வந்து 0 ஆகிடும். ஓகே, இது வரைக்கும் ஓகேவா உங்களுக்கு? இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா என்னது? இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரோ 3 டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா கிடைச்சிருக்க ரோ 3. அப்படியே எடுத்து நோட் பண்ணிக்கலாமா? 0 -4 4 0. இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரோ 3. இப்போ ரோ 4 கண்டுபிடிக்கலாம். ரோ 4 அப்படியே தான் எழுத போறோம். இப்போ பாருங்க ரோ 4 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ தான் இந்த ரோ 4. அப்போ என்னென்ன இருக்கு? 1 -1 அப்படியே எடுத்துங்க. 1 -1 1 -1. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரோ 4 சால்வ் பண்ணி எழுதிக்கணும். இதுதான் நம்மளுக்கு கிடைக்க போகிற ரோ 4. இப்போ 1 -1 0 ஆகிடும். -1 -2 -3 ஆகிடும். அப்புறம் 1 இது வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடனால 1 + 1 எவ்வளோ? 1 + 1 2 ஆகிடும். -1 -3 இங்கே -1 -3 இருக்குது. ரெண்டு சேம் சைனில் ஆட் பண்ணால் -4 கிடைக்குதா? இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதான் லாஸ்ட் ரோ. 0 2 -4. இதான் நம்மளுக்கான லாஸ்ட் ரோ. இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆப்டைன் ஆகிருக்க கடைசியான ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ இதோட இது முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட எய்ம் என்னது? நெக்ஸ்ட் நம்ம எய்ம் என்னன்னா நம்ம அடுத்தது 0 வர வைக்கணும். செகண்ட் ரோ இருக்கு பார்த்தீங்களா? செகண்ட் ரோவில் 0 வச்சிடலாம். நீங்கள் பாருங்க -4 -3 வந்து எனக்கு 0 வரணும். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்? 2 0 ஆகணும். அதான் நம்மளோட எய்ம். ஓகேவா? பண்ணலாமா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இங்கே வந்து 0 வர மாதிரி பண்ணணும். இப்போ 0 வர மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கு ரோ 3 ரோ 4 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே இப்போ பாருங்க ரோ 3 என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரோ 3 வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ரோ 2 4ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறோம். 7 ரோ 3 -4 ரோ 2. ஓகேவா? இப்போ ரோ 4க்கு என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோ 4 வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 2 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? -3 ரோ 2ஆல் சப்ராக்ட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? அவ்வளோதான். இப்படி பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரோ எக்லான் ஃபார்ம் கிடைக்கும். ஏன்? ரோ 3 7ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வருது? ரோ 3ல என்ன எலிமெண்ட் இருக்கு? இதான் -4 தான் இருக்கு. அது -4 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் -28. R2 என்னது? -7 -7 அது நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -28 ஆகிடும். அப்போ -28 இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணும்போது +28 ஆகிடும். அப்போ -28 + 28 0 வந்துடும். அதே மாதிரி தான் இங்கேயும்
இங்கே வந்து 7 3 -21 -3 இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ரோ 2 பார்த்தீங்கன்னா -7 இருக்கு. அப்போ அது இன்ட்டு 3 21. இங்கே -21 இருக்கு. மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இப்போ 21 + 21 -21 0 ஆகிடும். அவ்வளோதான். புரியுதா? ரெண்டுத்துலையுமே சேம் நம்பர் வர வச்சு நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம், 0 வர வைக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ பாருங்க, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இதான் நம்மளுக்கு கிடைக்க போகிற ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரஃப் காலம்லாம் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு தனியாக இதுக்கு மார்க் கிடையாது. இப்போ ரோ 3 இருக்கு இல்லையா, அது நம்ம 7ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ரோ 3 என்னது? -4 -4 0 0 -4 -4 0 அப்போ 0 -4 இடத்துல 7 × 7 பண்ணால் -28, அப்புறம் -28 0ன்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட்டு ரோ 2 இருக்கு இல்லையா, ரோ 2 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ரோ 2 என்னது? ரோ 2 வந்து -7 5 -8 அது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 -28 4 5s are 20 4 8s are 32 -8னால -32. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக சப்ராக்ட் பண்ண போகிறோம். எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. ஓகே, எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் சைன் போட்டு இப்போ சப்ராக்ட் பண்ணலாமா? சப்ராக்ட் பண்ண என்ன வருது பாருங்க. சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 0 0 வந்துடும். அது எதுவும் ஆகாது. இங்கே வந்து -28 இருக்குது, இங்கே +28. ஓகேவா? மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ -28 + 28 வந்து 0 வந்துடும். இங்கே வந்து 28 இருக்கா, -20. 28 - 20 எவ்வளோ வரப்போகுது? 28ல் 20 போயிடுச்சுன்னா மீதி 8 இருக்க போகுது. இப்போ பாருங்க 0, இங்கே மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், +32 ஆகிடும். ஓகேவா? +32. அப்போ இங்கே +32ன்னு எழுதலாம். 0ஓட பண்ணால் எது இருந்தாலும் அப்படியே தான் வரப்போகுது. ஓகேவா? இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபைனலான ரோ 3. ஓகே, இப்போ இந்த ரோ 3 எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ 1 ரோ 2 நம்ம எதுவுமே பண்ணல இல்லையா, அதனால அப்படியே எழுதிக்கலாம். 1 2 -1 3 0 -7 5 -8. ரோ 3 என்னது இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, 0 0 8 32. ஓகே, இதான் நம்மளோட ரோ 3. இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 4 கண்டுபிடிக்கலாம். ரோ 4ஓட டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு பாருங்க. இப்போ பாருங்க, ரோ 4 நம்ம என்ன பண்ண போறோம், 7ஆல் மல்டிப்ளை பண்ண போறோம். 7 ரோ 4 எழுதிக்கோங்க. 7ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 0, அப்புறம் -3 × 7 -21, அப்புறம் 7 × 2 14, அப்புறம் 7 × 4 -28. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம 3 ரோ 2 எழுதணும். ரோ 2 என்னது? 0 -7 5 -8. இது நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க போகிறோம். எழுதுனா 7 3s are 21 வருதா, -7னால -21. இப்போ 3 5s are 15, அப்புறம் 3 8s are சாரி, இங்கே வந்து 0 வந்துடும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 0 வந்துடும், அதுக்கப்புறமா -21, அதுக்கப்புறமா என்னது 15, நெக்ஸ்ட்டு 3 8s are 24 -24. ஓகேவா? இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. இப்போ நெகட்டிவ் இருக்கிற 2 நெகட்டிவ் இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ 0 0 0 ஆகிடும். -21 + 21 0 ஆகிடும். +14 -15 வந்து -1 ஆகிடும். ஆப்போசிட் சைனு, அதனால் சப்ராக்ட் பண்ணுறோம். லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் போட்டுக்கணும், அது நெகட்டிவ் சைனு. இப்போ 28 + 24 அப்போ -4ன்னு எழுதிக்கலாமா? 28ல் 24 போச்சுன்னா 4, அது லார்ஜஸ்ட் நம்பரோட சைனு மைனஸில் இருக்கலாம், -4. ஓகே, இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபைனலான ரோ 4. ஓகேவா? இப்போ இந்த ரோ 4 எடுத்து எழுதிக்கலாம். 0 0 -1 -4. ஓகே, இதான் நம்மளோட ரோ 4. நம்மளுக்கு ஒன்று என்னென்ன வரணும், இந்த -1 இருக்கிறதுல எனக்கு 0 வரணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆப்ரேஷன் என்ன பண்ண போறோம்னு பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆப்ரேஷன் என்ன பண்ண போறோம்னா, இங்க 8 இருக்கா, நம்ம மற்ற ரோஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா மற்ற ரோஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல வந்து 2 இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோல வந்து 2, செகண்ட் ரோல வந்து -7, தேர்ட் ரோல பாருங்க 0 0 இருக்கு. அப்போ நம்ம இங்கே 2 7 இருக்கிற -7 இருக்கிற நம்ம ரோஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது இங்கே இருக்கிற 2 ஜீரோஸ் இருக்கு இல்லையா, அது போயிடுமே, வேற ஏதாச்சும் ஒரு இன்டிஜர்ஸ் வந்துடுமே. அதனால நம்ம அந்த 2 ரோஸையும் நம்ம எடுத்துக்க கூடாது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ரோவையும் 4 ரோவும் வச்சு தான் நம்ம ஆப்ரேஷனே பண்ணி ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா
ரோ 4 8 ரோ 4 8 ஆல் ரோ 4 மல்டிப்ளை பண்ணி அது கூட நம்ம ரோ 3 ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் 8 ஆல் ஏன் மல்டிப்ளை பண்ணுறோன்னா இங்கே எனக்கு 8 வரணும் ரோ 4ல். 8 வந்துருச்சா -8 இருக்குமா, நார்மலாக நான் ஆட் பண்ணுறேன் எனக்கு 0 வந்துடும். +8 -8 0 பண்ணலாமா? இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 4 8 ரோ 4 + ரோ 3 ஓகேவா? இந்த ஆப்ரேஷன் தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிக்கலாம். ரஃப் காலத்தில் நீங்கள் ரஃப் காலமில் போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து ரோ 4 8 ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாமா? அப்போ 0 இதான் ரோ 4. ஓகே, இதான் நம்மளுக்கு இருக்க ரோ 4. அப்படியே 8 ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. 0 0 -8 -8 4 32. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோ 3 அப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரோ 3 என்னது, இதான் நம்மளுக்கு கிடைச்ச ரோ 3. அப்போ 0 0 8 32. அப்போ 0 0 8 32. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். அதான் நம்மளோட வேலையை. 0 0 0 ஆகிடும். 0 0 0 ஆகிடும். -8 + 8 0 ஆகிடும். -32 +32 0 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இதான் நம்மளோட ஃபைனல் மேட்ரிக்ஸ். இது என்னது, ரோ 4ஓட ஃபைனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? இப்போ பாருங்க, அப்படியே நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். என்ன வருது பாருங்க, ரோ 1 அப்படியே வந்துருப்போது 1 2 -1 அப்புறமா 3. ரோ 2 அப்படியே தான் வரப்போகுது 0 -7 5 -8. ரோ 3 0 0 8 32. ரோ 4 0 0 0 0. ஓகேவா? ரோ 4 நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வந்துருச்சு. பார்த்தீங்களா? டயகனல் கீழே எனக்கு எக்லான் ஃபார்ம் வந்துருச்சா? இதான் டயகனல், நம்மளோட டயகனல். அதுக்கு கீழேயே நம்மளுக்கு ஜீரோஸ் வந்துருச்சு எல்லாத்துலேயுமே. அதான் நம்மளோட எய்ம். நம்ம அதை பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எக்லான் ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரேங்க் செக் பண்ணணும். ஓகேவா? கன்சிஸ்டன்சி செக் பண்ண வேண்டியதுதான் நம்மளோட இப்போ வேலையே. எப்படி செக் பண்ணுறது? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் A மேட்ரிக்ஸ் அப்புறம் A பார் B மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம், இதை வந்து ரொம்ப இட் இஸ் அன் எக்லான் ஃபார்ம்னு எழுதிடலாம். இட் இஸ் an எக்லான் ஃபார்ம். ஓகேவா? இப்போ நம்ம ரேங்க் ஆஃப் ஏவை செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து மேட்ரிக்ஸ் ஏன்னு வச்சுக்கோம். ஓகேவா? இதான் ஏ, இது பி, இதான ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸு. ஏ பார் பின்னு தானே எழுதுவோம், கரெக்டா? இப்போ இந்த மேட்ரிக்ஸில் ஏ இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸு. ஓகே, இது வந்து 4x3 மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளோட ரேங்கே. அப்போ ரேங்க் என்னது, நான்-ஜீரோ ரோஸ். அப்போ எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்கு? இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ வந்து ஃபுல்லாக 0 ரோஸ் தான். இப்போ மேலே இருக்கிற 3 ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வந்து நான்-ஜீரோவாக இருந்தால் கூட அது நான்-ஜீரோ ரோன்னு சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு 3 நான்-ஜீரோ ரோஸ் இருக்கு. அப்போ ரேங்க் ஆஃப் 3 என்னது நம்மளுக்கு, சாரி ரேங்க் ஆஃப் ஏ என்னது, ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. இப்போ ஏ கிராஸ் பிலையும் பார்த்தீங்கன்னா 3 நான்-ஜீரோ ரோஸ் இருக்கு. ஓகேவா? 3 நான்-ஜீரோ ரோஸ் எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ பாருங்க, 3 நான்-ஜீரோ ரோஸ்னா அதனால ஈக்குவல் டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. ஏன்னா ஏக்கும் 3 நான்-ஜீரோ ரோஸ், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பார் பிக்கும் அதுக்கும் 3 நான்-ஜீரோ ரோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை அன்னோன் இருக்கு, மொத்தம் 3 அன்னோன்ஸ் இருக்கு, எக்ஸ் ஒய் ஜெட்டா. அப்போ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஈக்குவல் டு என்னது 3. அது நம்மளோட அன்னோன் எவ்வளோ, 3. ரேங்க் ஆஃப் ஏ என்னது, அதுவும் 3. இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க் எவ்வளோ, அதுவும் 3. கரெக்டா? நான்-ஜீரோ ரோஸ் தான் நம்மளோட ரேங்க்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி என்ன, இது ஒரு சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட். ஏன்னா இட் இஸ் அ யூனிக் சொல்யூஷன். த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். அப்புறம் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், அப்புறம் இட் ஹாஸ் a unique solution. ஓகேவா? யூனிக் சொல்யூஷன் எழுதிட்டீங்கன்னா அவ்வளோதான்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. டெஸ்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண சொல்றாங்க, கொஸ்டின்ல சால்வ் பண்ண சொல்றாங்க. அப்போ இதை எடுத்து சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்க லாஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுல இருந்து ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு சால்வ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ், ஒயோட கோஎஃபிஷியன்ட், ஜெட்டோட கோஎஃபிஷியன்ஸ். இப்போ பாருங்க, இது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது வந்து ஒயோட கோஎஃபிஷியன்ட், இது வந்து ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட். இது ஈக்குவல் டு ரைட் சைடு வருது. இப்போ அப்படியே இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். 1x + 2y - 1z ஈக்குவல் டு 3 அந்த மாதிரி எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் எழுதலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 1 2 - 1 அப்போ 1x - 2y -1 plus 2 இல்லையா, plus 2y - 1z is equal to 3. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? செகண்ட் ஈக்குவேஷன் வந்து -7 5e - 8. இப்போ -7y plus 5z equal to 8. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? 8 32. அப்போ 8z equal to 32. அவ்வளோதான். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து என்ன பண்ணலாம்? டைரக்டா சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா? இப்போ இந்த 1 வேரியபிள் இருக்க ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஒவ்வொரு இதுவாக கண்டுபிடிச்சி செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி அப்புறம் தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி, இதுக்கு பேர் வந்து பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மெத்தடுக்கு பேர் பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட். இப்போ பாருங்க, 8z is equal to 32 தானே? அப்போ z மட்டும் நம்மளுக்கு வேணும்னா, z மட்டும் வேணும்னா 32. 8 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைஷன்ல வந்துடும். அப்போ 8 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? இது 1 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். 8 4 32. அப்போ பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ். அப்போ z எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 4 கிடைக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதை நம்ம எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணலாம்? செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். டைரக்டா பண்ணலாமா? இப்போ பாருங்க, -7y + 5z. 5z is equal to 8. சாரி, -8. ஓகேவா? இங்க இடத்துல வந்து -8 இருக்கு, இதை மறந்துடாதீங்க. ஓகே, -8 இங்க பாருங்க, கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம எழுதிருக்கணும். -8. இப்போ பார்த்தீங்கன்னா -7y + 5z equal to -8. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம சால்வ் பண்ணணும். z வந்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். z சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 7y + 5z என்னது? 4 equal to -8. ஃபர்ஸ்ட் நம்ம y மட்டும் தான் நம்மளுக்கு வேணும், அன்னோன் வேரியபிள், அதனால அப்படியே வச்சுக்கலாம். 5 4s are 20, அப்புறம் -8. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது 20 இருக்கு இல்லையா, அது நம்ம ரைட் சைடு எடுத்து வந்துடலாம், ஏன்னா நம்மளுக்கு y தான் வேணும். பண்ணலாமா? இப்போ பாருங்க, -7y + 20 - 8 இருக்கா? இப்போ -7y is equal to -8. இங்க பார்த்தீங்கன்னா -20 வந்துடும். இப்போ -8 -20 -28. இங்க வந்து y இருக்கு, இந்த -7 டினாமினேட்டர் கொண்டு வந்தனா -7 இருக்குமா? இப்போ பாருங்க, ரைட் சைடு கொண்டு வந்தா டிவிஷன்ல வந்துடும். மைனஸ் கேன்சல் ஆயிட்டு 7 1s are, இது வந்து 4s are. இப்போ y எனக்கு என்ன கிடைக்குது? y-யும் எனக்கு 4 கிடைக்குது. இப்போ என்ன 4 7s are தான் 28. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? இப்போ லாஸ்ட் x. இப்போ இது நம்ம z y கண்டுபிடிச்சோம், அதை எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ அன்னோன் வேரியபிளை கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 1x + 2y - 1z equal to 3. இந்த 1 போட்டால் போலனாலும் ஒன்று தான். ஓகேவா? ஏன்னா 1 × anything அதே தானே, அதனால x + 2y - 1 x + 2y - z is equal to 3. இதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா -z is equal to 3. இப்போ நம்ம இதில் z-யும் y-யும் சப்ஸ்டியூட் பண்ணோம். x + 2y. y என்னது? y இருக்கிற இடத்துல 4 போடுங்க, z இருக்கிற இடத்துலையும் 4 போடுங்க, ஈக்குவல் டு 3. சால்வ் பண்ணி x மட்டும் ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அப்போ 2 × 4 வந்து எவ்வளோ வருது நம்மளுக்கு? 2 × 4 8 வருது. 8 - 4 2 × 4 8 வருது. அப்புறம் -4 ஈக்குவல் டு 3. இந்த 8 - 4 நம்ம எப்படி எழுதலாம்? -4 எழுதலாமா? சாரி, +4 எழுதலாமா? ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சைன், சப்ராக்ட் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் போடணும். 8 தான் லார்ஜஸ்ட் நம்பர், அதனால -4 வரும். ஓகேவா? சாரி, +4 வரும். ஓகே, 8 - 4 4. இப்போ எனக்கு x + 4 = 3 இருக்கு. அப்போ x
ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 3னா அப்போ 4 நான் இங்கே இருக்கிறதுல லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்தால் எனக்கு என்ன வரும் நெகட்டிவ்ல வரும். இப்போ பண்ணலாமா பாருங்க 3 மைனஸ் 4 வந்துடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது -1 கிடைக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 கிடைச்சிருச்சு. ஓகேவா எக்ஸ் நம்மளுக்கு -1 கிடைச்சிருச்சு. தேர்ஃபோர் நம்ம சம்ம சால்வ் பண்ணியாச்சு. என்ன எழுதலாம் என்ன எழுத போறோம்னு பாருங்க. தேர்ஃபோர் the solution is x is equal to -1, y is equal to 4, z is equal to 4. ஓகேவா ஓகே இப்போ இதான் நம்மளோட லாஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எடுத்து எழுதிக்கிட்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் அதை எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்தோம். எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணோம் ரேங்க் கண்டுபிடிச்சி அதோட கன்சிஸ்டன்சியை நம்ம செக் பண்ணோம். ஓகே அதுக்கப்புறமா இட் இஸ் யூனிக் சொல்யூஷன் நம்ம எழுதிட்டு அதோட ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு அது சால்வ் பண்ணோம். அது நம்ம கன்சிஸ்டண்டாக இருந்தால் மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இன்கன்சிஸ்டண்டாக இருந்தால் சால்வ் பண்ண முடியாது. எப்போல்லாம் கன்சிஸ்டண்டாக இருக்கும் யூனிக் சொல்யூஷன் அப்போவும் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்போவும் தான் கன்சிஸ்டண்டாக இருக்கும். ஓகே இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து கிரேட்டர் தென் இந்த ரேங்காக இருக்கும். ஓகேவா அப்போ அதாவது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வரும். அப்போவும் அது கன்சிஸ்டன்ட் தான். நோ சொல்யூஷன் எப்போ இந்த ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் ஈக்குவலாக வராத போது தான் அது என்னது இட் இஸ் அ நோ சொல்யூஷன். அப்போ இது இன்கான்சிஸ்டன்ட். அதனால நம்ம அதை சால்வ் பண்ண வேண்டாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.